பிள்ளையாக பிறந்து எனக்கு திருமணமானதா இல்லையா? ஆகவில்லையா? நான் மகளையிட்டு என் மனைவியால் யார் தெரியுமா? நான் மாலையிட்ட என் தேவையா ஜனகனின் மகள் ஜானகி சீதையாவாள். சீதை அம்மையே உங்களது தேவியார். அப்படி என் தேவையாக வழங்கக்கூடிய அப்பா செய்தி என் வாழ்நாளில் ஏற்பட்டவை என்ன? மந்திரி ஐயா, என் தாயாருடைய வார்த்தை கேட்டு நானும் என் தேவையாகப்பட்ட சேவையும் லட்சுமணனோடு 14 வருடம் நாங்க வனவாசம் போனோம். அப்படி சென்ற பொழுது தண்டகாருண்ய வனத்தில என்ன நடந்தது மந்திரி ஐயா? அதை நினைத்தாலே என் நெஞ்சகமெல்லாம் கண்ணாடி போல் வந்ததா. Yes,
காருண்ய வனத்திலே என் தேவையாகப்பட்டவள் சீதையும் நானும் நிற்கும் பொழுது அவ்விடத்திலே மானானது போகும்போது அந்த மானை கண்டவுடனே என் தேவியாகப்பட்டவள் சுவாமி உன்னவா அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி என் தேவியாகப்பட்ட சீதை சொன்னாள். சொன்ன உடனே கண்ணே தேவி, இதை பார்த்தால் மாயமான போல் தோன்றுகிறது, இந்த மான் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனா என் தேவியாகப்பட்டவள் அந்த மானை பிடித்து தந்தே திறன்னு சொல்லி என் தேவி சொன்ன உடனே நான் பானத்தை ஏகினேன். பானத்தை ஏகிய உடனே அந்த இடத்தில் மாயமானாக இருந்த மாரீசனா மாயமானாக மாரீசன் இருந்தார். சுவாமி, உங்கள் கையால் மாள்வது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அபயம் என்று மாயமானாகப்பட்ட மாரீசன் உயிரை விட்டார். அப்படி சொன்ன உடனே அவ்விடத்திற்கு சென்ற உடனே அந்த இடத்திலே இருந்த என் தேவையாகப்பட்ட சீதையை அந்த 10 தலை 20 கரம் கொண்ட தென்னிலங்காதிபதி ராமணேஸ்வரன் என் தேவியை அப்படி மண்ணோடு வேறாக பிடுங்கிக் கொண்டு சென்றாரா. என் தேவையாகப்பட்ட சீதை என்ன செய்வது எது செய்வது என்று ஒன்றுமே புறப்படாமல் நானும் என் சமையனாகப்பட்ட லட்சுமணனும் ஒவ்வொரு இடமாக சென்று கானகத்திலே தொய்யும் பொழுது அனுமானின் துணை கொண்டோம் வாழையை வதைத்து சுக்ரீவனுக்கு பட்டத்தை கட்டி வானரங்களோடு நாங்கள் வாராவரி கட்டி தென்னிலங்கை சென்றோம். தென்னிலங்கை சென்று அவன் ராவனுடைய மகனாக விளங்கக்கூடிய மேகராவன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்தும், அது மட்டுமா கும்பகர்ணன், மயில் ராவணன் யாவற்றார் பேர்களையும் வதைத்து இறுதி முறையாக ராவணனையும் கொன்று குவித்தேன். அப்படி கொன்று குவித்து என் தேவையாகப்பட்ட சீதையை சிறையெடுத்து வந்து இப்பொழுது என் நாட்டில இந்த ராமச்சந்திரமூர்த்தி நான் இந்த நாட்டை ஆண்டாலும் என்னுடைய தலைமுறை என்ன, என் தந்தையாருடைய தலைமுறை 31வது தலைமுறை. இந்த ராமர் மணிமகுடம் சூட்டிய உடனே என்னோடு ரகுகுலத்திலே 32வது தலைமுறை நடக்கிறது. அப்படி 32வது தலைமுறை நடந்தாலும் நானும் என் தேவையாலும் நாட்டிலே சுகமாக வாழ்ந்தாலும் இன்றைய தினத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன குறை, தீங்கு என்ன நேர்ந்தது, நலமோடு வாழ்கிறாரா என்று தேசமெல்லாம் விசாரிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக என் தேவையாக விளங்கும் சீதையை அதை சிறைவாக சுவாமி அழைத்தார் என்று அழைத்துவார்.